இறை இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையானது இன்று நம்மை புனித மத்தேயு நற்செய்தி பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 22 சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியின் மைய கருத்தாக நாம் கருத வேண்டியது சீடத்துவம் பற்றியும் சீடத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றியும் ஆனது ஆகும். இறைமகன் இயேசு எவ்வாறு தன்னையே இழந்து சுயநலம் துறந்து பொதுநலம் பேணி வாழ்ந்தாரோ அதுவேதான் சீடத்துவத்தின் ஆணிவேராகும். இறைமகன் இயேசு எவ்வாறு தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்தாரோ அதுபோலத்தான் நாமும் நம்முடைய வாழ்வில் சுயநலன் துறந்து பொது நலனுக்காக வாழவும், அப்படிப்பட்ட வாழ்வில் துன்பங்கள் ஏற்படுகின்ற போதும் துயரங்கள் சூழ்ந்து கொள்கின்ற போதும் நாம் மனம் தளர்ந்து சோர்ந்து துவண்டு போகாமல் இதே இறைமகன் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் தளராமல் அவருக்காக வாழ உறுதி கொள்ள வேண்டும். உண்மையான சீடத்துவம் என்பது இயேசுவிடமிருந்து வருகின்றது. சீடத்துவம் பற்றி கூறும்போது, தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறிய நமது இறைவன் நமக்காக சிலுவையை சுமந்ததுதான் உண்மையான சீடத்துவத்தின் அடையாளம். சீடத்துவத்தை அறிந்தவர்களாய், அதன் ஆழத்தை உணர்ந்தவர்களாய், சிலுவையை ஏற்க தயாரானவர்களாய் வாழ வளர அன்னையாம் திரு அவையிடம் நமக்காக மன்றாடுவோம். நற்செய்தியில் இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும் என்று கூறியது போல நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதே வார்த்தையில் அழைக்கும் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக வாழ நம்மையே தயார் செய்வோம். இறைமகன் இயேசுவோடு பயணிப்போம்.